கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். இது பெற்றோர் என்று போட்டு நாங்கள் பேரண்ட்ஸ். இது எழுதுறது ஒரு புள்ளின்னு சொன்னேன். பிறகு இதுல இருந்து என்ன நடக்க போகுது? ஒடுக்கற் பிரிவின் மூலம் புணரிகள் உருவாக போகுது. இப்ப இதுல நாங்கள் எழுத வேணும் ஒடுக்கற் பிரிவு. இதுலயும் ஒடுக்கற் பிரிவு இப்படி எழுதுவோம். அடுத்த கட்டம் ஒடுக்கற் பிரிவால புணரிகள் உருவாகும். அப்ப கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். அப்ப இது புணரிகளை நாங்கள் தனித்தனியாக காட்ட போறோம். எல்லாருக்கும் வடிவா விளங்க நான் அன்றைய படிப்பிச்சது திருப்பியும் சொல்றேன் ஆறுதல். அப்ப இதுல ரெண்டாவது புள்ளி எடுக்க வேணும், அதுல புணரிகள் என்று காட்ட வேணும். சரி, அடுத்து இந்த புணரிகள் எழுந்தமானமாக சேரப்போது ஒன்று. முதலாவது சேரலாம். ரெண்டாவதோட ரெண்டாவது சேரலாம். சரி, முதலாவதோட இரண்டாவது சேரலாம். அடுத்த ரெண்டாவது புணரியோட முதலாவது புணரி சேரலாம். அடுத்தது ரெண்டாவது புணரியோட இரண்டாவது புணரி சேரலாம். இதெல்லாம் சேர்றதுக்குரிய நிகழ்தகவு. இனி அதை வச்சு கொண்டு எழுத போறோம். அப்ப கேபிட்டல் ஆர் எப்படி ஒரு வாய்ப்பு என்னென்று வந்தது? இந்த ஆரையும் இந்த ஆரையும் இணைச்சு எழுதுறோம். அடுத்தது ரெண்டாவது பாருங்க, இந்த இங்கே கேபிட்டல் ஆர் இங்கே ஸ்மால் ஆர். அப்ப கேபிட்டல் ஆர் என்ன அப்புறம் எல்லாரும் வீடியோ எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க. ரெண்டைக்கு காண இல்லை. இன்றைக்கும் எக்ஸாமுக்கு விழுந்து வந்து படிக்க போறாங்களா? சாயந்தரம் அமித்ஷா குளத்திலும் காண குரூப்ல மெசேஜ் ஒன்று பார்க்குறீல்ல அப்புறம். ஒரே விஷயத்தவ நான் சொல்லக்கூடாது இல்லை. ரைட். அப்ப இதுல பாத்தீங்கன்னா இங்க ஸ்மால் ஆர் இருக்குது, இங்க கேபிட்டல் ஆர் இருக்குது. இது ஆட்சி கேபிட்டல் ஆர். இப்போ ஆட்சி கேபிட்டலை தான் முன்னுக்கு எழுதவும். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். இங்கே ரெண்டுமே ஸ்மால் ஆர் வர வழியா ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர். சரி, இதுதான் நாங்கள் F1 சந்ததி என்று போட்டுனாங்க. சாரி, F1ல இருந்து வந்தபடியே நான் சொல்லுவோம் F2 சந்ததி. அப்படி 1 2 பார்க்கறது தெரியும். ஏன் முதல் இங்க தோன்றினது வந்து F1. இதைத்தான் F1 தந்திருக்கு. இதுதான் F1. அப்ப F1ல இருந்து வாரது F2 இருக்கு. F2ல இருந்து வாரது F3 இருக்கு. எல்லாருக்கும் விளங்குதானே? ஓ சார். ரைட் ரைட். இதுக்கு பாருங்க 3 புள்ளிகள் கொடுத்தது. இந்த இப்ப நான் விளங்கப்படுத்த போற கேள்விக்கு 3 புள்ளிகள். ஏக்கு 3 புள்ளிகளை விளங்கப்படுத்திட்டு இது எவ்வளவு அப்படி எழுதுறதுக்கு 1 புள்ளி. இலகுவா மார்க்ஸ் எடுக்கலாம், கணக்கு எழுதுறதுல புணரிகள் புள்ள எழுதுறதுக்கு அடுத்து 2வது புள்ளி. F2 எழுதி அந்த 4 விஷயத்தையும் எழுதுறதுக்கு அடுத்த புள்ளி. மொத்தமாக இதுக்கு 3 புள்ளிகள். இந்த வினாவுக்கு 3 புள்ளிகள் வழங்கப்படும். ரைட். இனி அடுத்த 3 புள்ளிகளை எப்படி அவர்கிட்ட இருந்து எடுக்கிறேன்னு பார்க்க பி பகுதிக்கு. இதை பார்த்து அப்படி எழுத போறோம். சரியா? அப்ப நாங்கள் எழுதலாம். நான் சொன்னேன் பிறப்புரிமை அமைப்பு என்றால் எழுத்துக்கள் வேறுமான்னு சொல்லி தந்துட்டு பிறப்புரிமை அமைப்பு போட்டுட்டு, சரியா, பிறப்புரிமை அமைப்பு கோடும்
போட்டுட்டு இதுல இருக்கிற நாளையும் பார்த்து பார்த்து எழுதுவீங்க. அப்ப கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஆர், அடுத்தது கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர், திருப்பியும் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். அப்ப அதுதான் அது எழுதத்தான் வேணும். சரியா? அல்லாட்டி சேர்த்து விட்டாலும் சரி, சேர்த்து எழுதி நான் பிரேக்கர் பொருளை காட்டுறேன். குழப்பா. ரைட். அடுத்தது ஸ்மால் ஆர், ஸ்மால் ஆர். இனி நாங்க என்ன எழுத போறோம்? இங்க எழுத போறோம் தோற்ற அமைப்புன்னு கொடுப்போம். தோற்ற அமைப்பு எங்களோட கண்ணுக்கு எப்படி தெரியுது? கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஆர் எங்களோட கண்ணுக்கு எப்படி தெரியும்னு சொன்னால், அந்த வித்து அழுத்தமான வித்தா, சாரி, அதாவது வட்டமான வித்தா தெரியும். அப்ப வட்டமான வித்து. அவ்வளவுதான். இது இதுல கேபிட்டல் ஆர் இருக்கிறபடி இதுவும் வட்டமான வித்து. சரியா? இந்த மூன்றுமே உண்மையான விஷயமா தான் விஷயம். இந்த மூன்றுமே வட்டமான வித்துக்கள் தான். வட்டமான வித்து. இது மட்டும் திரங்கிய வித்து. திரங்கிய வித்து. சரியா? இதை வடிவா நீட்டு எழுதுறீங்க என்றால் மூன்று புள்ளிகள். அவ்வளவுதான். இப்ப எல்லாருக்கும் இது 100 வீதம் விளங்கி இருக்கு. விளங்கி இருக்க வேணும். சரியா நான் சொன்னது? ஆமாம் சார். ரைட். ஏதாவது விளங்கலைன்னா கேட்க வரும். கிருஷாந்தம் கட்டி மிச்சாக்கள் எல்லாம் என்ன செய்றீங்க? கேட்டுக்கொண்டு சும்மா இருக்கீங்களா? படம் பார்த்து கொண்டு. விளங்கு சார். சரி. சார். ஏன் நான் கேட்கிறேன் அப்படியே விளங்காம ஒரு விஷயத்தை கழிச்சு படிப்பிச்சு பிரியோசனம் இல்லை. என்ன? தெரியாத தெரிஞ்சு கொள்ள வேணும், விளங்காத விளங்கிக் கொள்ள வேணும். அவ்வளவுதான். அதான் கற்று. இந்த ரெண்டு வினாவுக்குமே 6 புள்ளிகள் வந்துச்சு. முதல் இதுக்கு ஒரு புள்ளி, உரல் பொருளியல் வட்டமண்டலினா ஒரு புள்ளி, திரங்கிய நிலைனா இன்னொரு புள்ளி. அப்ப 2 புள்ளி. அந்த புணரியாக்கத்தின் போது என்ன நடக்கும்? ஒடுக்க பிரிவின் போது என்ன எந்த படிமுறை சொன்னது? புணரியாக்கம். அப்ப அதுக்கு ஒரு புள்ளி 3. 9 புள்ளிகள். 20ல 9 புள்ளி வந்துச்சு. ரைட். கபீசன் வாசிங்கோ 4வது ரோமனுக்கு 4. மேலே குறிப்பிட்டவாறு பரம்பரை இயல்புகள் அடுத்த பரம்பரைக்கு தலைமுறையுரிமையடைதல் அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவானதாகும். அதற்கேற்ப உறவினர்களிடையேயான திருமணம் தவிர்க்கப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தினை சுருக்கமாக விளக்குக. ரைட். அப்ப இது நடைமுறையில உங்களுக்கு தெரியும். இப்ப இதுக்கெல்லாம் விஞ்ஞான விளக்கங்கள் எல்லாம் தேவையில்லை. இப்ப வீட்டுல என்ன தம்பி தங்கச்சி எல்லாம் எங்களுக்கு எல்லாம் இருக்கு. ஆனால் என்ன இப்ப திருமணம் என்று போயிருக்கல, இப்ப எங்கட தங்கச்சியை கல்யாணம் கட்டி வைக்கிறீங்க, அல்லது அக்கா கட்டி வைக்கிறீங்க. சரியா? ஈவன் சொந்தக்காரருக்குல கூட அப்படி தாங்கள் செய்து வைக்கிறீங்க. அப்ப என்ன ரீசன் என்றதான் கேள்வி. அப்ப இதுல ஒருத்தருக்கும் அதிசயம் ஆச்சரியம் இல்லை. இது எல்லாருக்குமே நடைமுறையில எல்லாரும் தெரியும். சரியா? அப்ப இப்படி ஏன் நடக்கிறது இல்ல? இதுக்கு என்ன காரணம் என்றதுதான் கேள்வி. இப்ப இதுல 2 விஷயத்தை நான் இப்போ இதை வச்சு நான் சொல்லலாம். உதாரணமாக என்ன இப்ப கேபிட்டலா இருக்கிறத நாங்க சொல்லுவோம் ஆட்சியான இயல்புன்னு சொல்லுவோம். இது ஆட்சின்னு சொல்லுவோம். அன்றைக்கு ஒரு கேள்வி இருந்தது. ஆட்சியான இயல்புன்னு சொன்னால் புறப்புரிமை இயல்ல வெளிக்காட்டப்படுற இயல்பு ஆட்சியான இயல்பு. அடுத்த பிறப்புரிமையில மறைக்கப்படுற இயல்பை நாங்க சொல்லுவோம் பின்னடைவான இயல்பு. அப்ப ஆட்சி என்ன வளமையான என்ன ஆட்சி, இந்த வயசு பாட்டியா பாட்டி அந்த ஆட்சியை சொல்றாரு. ஆட்சி ஆவன்னா என்ன செய்யுது? ஆட்சி. சரியா? அப்ப ஒன்று ஆட்சியான இயல்பு. சரியா? ரைட். அடுத்து அதுக்கு எதிரான சொல்லு பின்னடைவான இயல்பு.
இப்ப நாங்கள் என்ன சொல்லுவோம், இரத்த உறவினருடைய திருமணம் செய்யல, சரியா, வெளிக்காட்டப்படாத பின்னடைவான பரம்பரை அலகுகள் இங்க என்ன செய்யும்னு சொன்னால் வெளிப்படும். இதால பரம்பரை ரீதியாக கடத்தப்படுகின்ற நோய்கள் கடத்தப்படுவதற்கான சாத்தியம் அல்லது வாய்ப்பு அதிகமாக இருக்கு. சரியா? அப்ப என்னென்று எழுத வேணும்? இரத்த உறவினர்களிடையே திருமணம் செய்யும் போது, சரி, இரத்த உறவினர்களிடையே, அப்ப எழுதிக் கொள்ளுங்க ஆறுதலா வடிவா, இரத்த உறவினர்களிடையே திருமணம் செய்யும் போது வெளிக்காட்டப்படாத வெளிக்காட்டப்படாத பின்னடைவான வெளிக்காட்டப்படாத பின்னடைவான பரம்பரையலர்கள் பரம்பரையலர்கள் வெளிப்படுவதன் காரணமாக வெளிப்படுவதன் காரணமாக பாரம்பரிய நோய்கள் பாரம்பரிய நோய்கள் கடத்தப்படுவதற்கான சாத்தியம் அதிகம். சரியா? இந்த புள்ளி திட்டத்தையும் திருப்பி திருப்பி சொல்றேன்டா, கன பேருக்கு கேள்விக்கு விட எழுத தெரியும், சாரி, கேள்விக்கு விட தெரியும், ஆனால் புள்ளி எடுக்க தெரியாது. அப்ப அதாலதான் அதான் பிரச்சனை. திருத்த போயிட்டு நாங்கள் அவதானிக்கிற விஷயம் நிறைய எல்லாம் எழுதியிருப்பினோம், ஆனா கேள்விக்கு விட பொருத்தமா இருக்கா. அப்ப இதுக்கு என்னண்டா, அந்த திருமணத்தின் போது என்றது அங்க தேவையில்லைன்னு சொல்ல பார்ப்போம். அவர் என்ன உறவினர்களிடையில தந்திருக்கிறார், அப்ப அது தேவையில்லை. அப்ப நாங்கள் இங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், சரியா, பேரண்ட்ஸ் எப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா அது அப்ப முழுமையா இருக்கும் விட. ரைட். இங்க நாங்க சொல்ல வேண்டிய விஷயம் பின்னடைவானது, அப்படி ஒரு வசனத்தை வந்தா பின்னடைவான பெரம்பெறல்கள், சரியா, ரெண்டு இருந்தால் ஒரு புள்ளிகள். அடுத்தது வெளிக்காட்டப்படுவதன் காரணமாக பரம்பரை நோய்கள் கடத்தப்படுவதற்கான வாய்ப்பு, இந்த இரண்டாவது புள்ளி வந்துடும். ரெண்டு விஷயம் தான் விளக்கு, அப்புறம் பந்தி பந்திய கணக்கெழுத தேவை. சரியா, ஒன்று பின்னடைவான பரம்பரைகள் வெளிப்படுவது ஒரு விஷயம், இதால பாரம்பரிய நோய்கள் என்ன கடத்தப்படுவதற்கான சாத்தியம் அதிகம், இரண்டாவது விஷயம். இது ஒரு நிகழ்தகவு, அவ்வளவுதான். ஆகவே இரத்த உறவினர்களிடையே திருமணம் செய்யறதில்லை, அதான் ரீசன். அப்ப அந்த பரம்பரை நோய், இப்ப நீங்க இது உங்களுக்கு நடைமுறையில் எப்படின்னு சொன்னால், இப்ப நீங்க ஹாஸ்பிட்டலில் போயிருக்க டாக்டர்ஸ் கேட்பினோம், இப்ப வீட்டுல யாருக்கா வீசிங் இருக்கா, அப்படி அலர்ஜிக்கு இருக்கா, இதுகள் எல்லாம் பாரம்பரிய ரீதியாக அல்ல பிறப்புரிமையல் ரீதியாக கடத்தப்படுகின்ற நோய்களா இருக்க. இப்படி உங்களுக்கு தெரியும், டயபெட்டிக் கூட அப்படித்தான். இது உங்களுக்கு தெரியும். தெரிஞ்ச விஷயத்த நாங்கள் இங்க எங்களுக்கு அப்ளை பண்றதுதான் மேல். ரைட். நிவேதன் அடுத்த கேள்வி வாசி. ஒரு வீட்டில் பயன்படுத்தப்படும் சில மின் உபகரணங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. தொலைக்காட்சி பெட்டி, புளோரன் விளக்கு, நுண்ணலை கரளி, அமர்ப்பு வெப்பமாக்கி, மின்னடுப்பு, மின்னழுத்தி. மேலே குறிப்பிடப்பட்டுள்ள சில உபகரணங்களை பயன்படுத்தும் போது மூவீசு செரிகளை கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும். மேலே தரப்பட்ட உபகரணங்களில் மூவீசு செருகி பயன்படுத்தப்பட வேண்டிய உபகரணம் ஒன்றை பெயரிடுங்கள். ரைட். இந்த கேள்விக்கு போக முன்னுக்கு இதுல சிலருக்கு தெரியுமோ தெரியல, இந்த
பட்டாணி கடலை அப்படின்னு என்ன நீங்க ஒழுங்கா படிக்க இல்லைன்னு சொன்னீங்க என்னுடைய அதையும் சொல்லி விடுறேன். இந்த பட்டாணி கடலை என்ற பிள்ளைகள் இந்த என்னதுல மிக்சருக்குள்ள வந்து ஒரு பச்சை கலர் கடலை வரும். அதுல சில கடலை பார்த்தீங்கன்னா நல்ல அழுத்தமா நல்ல வடிவா இருக்கும். சிலது பார்த்தீங்கன்னா இந்த அடிபட்ட லொரி மாதிரி சப்பியா எல்லாம் கிடக்கு. அப்ப நல்ல என்ன நல்ல பிரைட்டா நல்ல பச்சையா இருக்கிறத சொல்லுவோம் நாங்கள் அழுத்தமான வித்துன்னு சொல்லி. என்ன நான் சொன்ன மாதிரி இந்த அரைகுறையா உடைஞ்ச மாதிரி சப்பையாகி கிடக்குற அப்படிலாம் கிடக்குறது வந்து திரங்கிய வித்தா இருக்கு. அதே மாதிரி அதுலயே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு உருவல் பொருளியல் சொல்லித்தார். இந்த சில வித்துக்கள் நல்ல பச்சையா இருக்கு நல்ல வடிவா, சிலது பார்த்தீங்கன்னா மஞ்சளா இருக்கு மஞ்சள் அடிச்ச மாதிரி இருக்கு. அப்ப அது ரெண்டும் எதிரெதிரான இயல்பு. அப்ப ஒன்று பச்சை, அடுத்தது மஞ்சள். இங்க எது ஆட்சின்னு சொன்னா பச்சையா இருக்கிறான் ஆட்சி, அதான் அது கணக்கு வருது. மஞ்சள் குறைவா தான் வரும். இங்கே வந்து அழுத்தமானது ஆட்சியா இருக்க போது திரங்கியது பின்னடைவா இருக்க. இதுதான் ஐடியா. அப்ப இப்ப முழுமையா விளங்கி இருக்கு எல்லாருக்கும். சரி, இனி அடுத்த பி பகுதி பார்க்க போறோம். இப்ப 11 புள்ளிகள் வந்துட்டு 20. சரியா? இப்ப இதுல தொலைக்காட்சி, டெலிவிஷன், டிவி இப்படி கொஞ்சம் உபகரணம் தந்திருக்கணும். ஃப்ளோர் ஒளிர் விளக்கு. இது ஃப்ளோர் ஒளிர் விளக்குன்னா என்ன அப்படின்னு என்ன ஒருத்தரும் தெரியாதா? ஃப்ளோர் ஒளிர் விளக்கு ஒருத்தரும் தெரியாது. இதான் பிரச்சனை நடைமுறையில். ஃப்ளோர் ஒளிர் விளக்கு இப்ப எஸ்கி விஷான் ஒருத்தரும் தெரியாது ஃப்ளோர் ஒளிர் விளக்கு. தெரியாது சார். ஃப்ளோர் ஒளிர் விளக்குன்னாம டியூப் லைட்டை தான் சொல்றது. இப்ப எங்களுக்கு தமிழ் இப்போ இங்கிலீஷ் தெரியுது பார்த்தீங்களா, தமிழ் தான் தெரியும். டியூப் லைட்டை தான் சொல்ற அப்படி அப்படி நீட்டா இருக்கும். சரியா? ஏன் அதுக்கு சார் அப்ப ஃப்ளோரோ விளக்குன்னு சொல்றாங்கன்னா அதுல இருக்க திரைக்கு பேர் புளோரசன் திரை. அப்ப அந்த புளோரசன் திரையில எலக்ட்ரான் போய் மோதைக்குல தான் அங்க வெளிச்சம் பெறுறது. சரி, நுண்ணல் நுண்ணலை கனலி அப்படின்னா என்ன? நுண் அலை கனலி அப்படின்னா என்ன? யாரு தெரியும்? சரி, இப்ப சயின்ஸ்ல இருக்கிற பிரச்சனை இதான். முடியும் நாங்க அந்த பொருட்களை விளங்கி படிக்க போறோம். அல்லாட்டி அது விளங்க அது பிரியோசனம் இல்லாம படிப்பா போயிடும். நுண்ணலை கனலி ஒருத்தருக்கு தெரியாது. மைக்ரோவேவ் மைக்ரோவேவ்ல பயன்படுத்தப்படுறது அங்க பயன்படுத்தப்படுது. அப்ப நுண்ணலை என்று சொல்றோம். கெனலி என்றது அவர். அப்ப மைக்ரோ அவர் அவ்வளவுதான். மைக்ரோ அவர் அமுழ்ப்பு வெப்பமாக்கி தெரியுமா யாருக்காவது? அமுழ்ப்பு வெப்பமாக்கி கதைக்க பண்ண முடியாது. இப்படி கதைக்காம இருந்தீங்கன்னா நான் சும்மா விளக்கமில்லா படம்னு சொல்லி கொண்டு போடுவேன். உங்களை விளங்குது கொண்டு எனக்கு பார்க்க வேண்டிய தேவை இருக்கா? அமுழ்ப்பு வெப்பமாக்கி தெரியுமா? இல்ல சார். ஆஹ் அமுழ்ப்பு வெப்பமாக்கின்னு சொன்னால் சரி, அப்படி ஒரு கோயில் இருக்கும். இப்படி ரெண்டு இது வரும் கீழே தண்ணிக்குள்ள வச்சு கொதிக்க வைப்போம். தண்ணி கொதிக்க வைக்கிறது பாவிக்கிறது ஓ அந்த சார். எல்லாம். அவ்வளவுதான். நான் அதுக்கு இது யூடியூப்ல பார்த்து பார்த்து காட்டிடுவேன். இது பார்த்தால் எங்களுக்கு ஞாபகம் நிற்கிறது கூட தானே. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நிறைய படிச்சவன் சொல்றதை விட விளக்கமா படிச்சவன் தான் முக்கியம்.
ஸ்க்ரீன்ல உங்களுக்கு இப்ப என்ன தெரியுது? ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? இல்ல சார். இல்ல சார். ஆ சரி. ஒவ்வொன்றை மக்கள் பார்ப்போம் என்ன விஷயம். முதலாவது வந்து என்ன காரணம்? போரஸ் என்பது ஸ்க்ரீன் ஷேர் ஆயிட்டுதா உங்களுக்கு? இல்ல சார். இல்ல சார். ஆ சரி. ஸ்டக் ஆகுது. இப்ப தெரியுதா பாருங்க. ஓம் சார். ஆ இங்க பாருங்க இதான் இதா இருக்கு. இதான் குழந்தை. இப்ப இதான் ஃப்ளோரசன் பல்ப். பெரிய விஷயம் இல்லை. இப்ப இனி பார்த்து ஞாபகம் வச்சுக்கொள்ளும், நோட் பண்ணிக்கொள்ளும். ஃப்ளோரசன் பல்ப் பண்ண டியூப் லைட் தான் அப்படி சொல்றது. இது அடிக்கடி பரீட்சையில வருது, முதல் மார்க்கா கேட்டது. சரி, இது வந்து சூழல்ல உடைஞ்சு விடுபட்ட சூழலுக்கு என்ன விடுவிக்கப்படும்? இலக்கம். சரியா, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப அந்த டியூப் லைட் வந்து டியூப் லைட் உடைக்க கூடாது. உடைஞ்சா என்ன நடக்கும்னு சொன்னா சூழலுக்கு என்ன பேரலோகம் விடுவிக்கப்படும் சொன்னா இரசம், mercury, Hg. சரியா, வேற இதுலயே மேல போட்டுருக்காங்க 50% எலக்ட்ரிசிட்டி சர்வீஸ். சரி, இது வந்து மின்னை சிக்கனமா பயன்படுத்தப்படுற பொருள். எதை பாவிக்கிறேன் நான்? ரைட், ஓகே. சரியா, இப்போ ஃப்ளோரசன் பல்ப் ஓகே. அடுத்த விஷயம் மைக்ரோவேவ். இது வந்து எங்க பயன்படுது? இப்ப யாழ்ப்பாணத்துல ஒரு ஃபேமஸான இடம் இருக்கு bro. என்னது? இந்த ஐஸ்கிரீம் குடிக்கிறது சொல்லுங்க. ரியோ ஐஸ்கிரீம். ரியோ ஐஸ்கிரீம் குடிக்க போனீங்கன்னு சொன்னால் அங்க நீங்க எப்ப போனாலும் என்ன எனி டைம் போனாலும் ரோல் சுட சுடத்தான் வரும். அதுக்காண்டி தான் பொதுவாக அங்கே போகிறோம். ஐஸ்கிரீம் குளிராக இருக்கும், ரோல் சுட சுட இருக்கும். அது சாப்பிட நல்லா இருக்கும், ஆனால் அது உடம்பு கூடாது. ஒரே நேரத்தில் சூடும் குளிரும் சேரக்கூடாது. ஆனால் அங்கே தொடர்ந்து ஒரே இது அப்போ இந்த நேரம் உங்களை கண்ணோட பொறிக்கிறே இல்லை. அங்கே என்ன செய்வீங்க வச்சுருந்தால் ரோடு எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த மைக்ரோவேவ்ல உங்களை கண்ணோடனே நீங்கள் கேட்ட உடனே மைக்ரோவேவ்ல எடுத்து வச்சுட்டு படாண்டு 10 செகண்ட் எடுத்து அறிய போயிடும். அப்போ உங்களுக்கு நல்ல சுட சுட வரும். சரி, அப்போ மைக்ரோவேவை பார்ப்போம். சாரி, மைக்ரோவேவ் பார்க்கிறது மைக்ரோவேவ். மைக்ரோ இடவெளி கிடைக்குமா? ம், இது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வேற என்ன? பாருங்க, அது 41 வருது. இதுக்குள்ள வச்சுட்டு சரி, அதில் டைம் செட் பண்ணி விடுற 10 செகண்ட் அண்ட் இருக்கும். இந்த பாருங்க. இது எல்லாம் வைக்கலாம், தண்ணி எல்லாம் வைக்கலாம். ம், சரியா. அப்ப பாருங்க அவ்வளோ விளையாட்டு நடக்குது.
10 செகண்ட் தானே அவ்வளோதான். இப்போ வேற அப்படியே வேற குறைஞ்சு 10 செகண்ட்ல தந்த வேலையை முடிச்சிடும் அது. ஆயிடுச்சு, விஷயம் முடிஞ்சு. அப்போ அதான் சொன்னேன், 10 செகண்ட்ல வேலை முடிஞ்சு. அப்போ இந்த என்ன பழைய ஆறுன ரோலை எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்த ரோலை எடுத்து இதுக்குள்ள வச்சுட்டு, சரி ஏன் சார் ஃப்ரிட்ஜுக்கு ரோல் வச்சேன்னா நேற்று முந்தின நாள் அதுக்கு முதல் நாள் சாப்பிட்டு மிச்சம் எல்லாம் இருக்கும் அதுக்கு வச்சு போட்டு திருப்பி எடுத்து மைக்ரோவேவ்ல சூடாக்கி போட்டு அது தருவினா நீங்கள் அந்த மாதிரி சுட சுட ரோல் சாப்பிட்டு வர வேண்டியா. சரியா? அவ்வளோதான் முடியாது. மைக்ரோவேவ். சரியா? அடுத்தது பாருங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சப்ப பாருங்க அவ்வளோ விஷயம் உங்கள்கிட்ட வீட்டில் இதெல்லாம் இருக்கணும் இல்லை, எல்லாம் பார்க்கலாம். ரைட். அடுத்து அமுழ்ப்பு வெப்பமாக்கி எமர்ஷன் ஹீட்டர் என்ன. ம். எமர்ஷன் இஆர்எம் ஹீட்டர் சொல்லி வரும். இப்போ பழைய காலத்தில் இப்போ நிறைய ஹீட்டர் வந்துட்டு முந்தி பாயிலிங் கொண்டு போடும். இது உங்களுக்கு தெரியும் பழமையா இது என்ன. இந்த ஹீட்டர் உங்களுக்கு தெரியும் வீட்டில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்கான இதில் பயன்படுத்தப்படுற டெக்னிக் என்ன, இது என்ன ஆட்டோமேட்டிக்காக நிற்குது. இது என்னென்று பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டாக நிற்குது, என்ன ஐடியா சொல்லுங்க. எல்லாம் கேள்வியில் வந்திருக்கேன், புதுசாக கேள்வி இல்லை. பிள்ளைகள் நான் கதைக்கிறவளாங்கக்கா. ஓம் சார். ஓ இதுல என்ன இதுல பரீட்சையில வந்திருக்கு 2 தடவை அது கேள்வியில வந்திருக்கு. இது எப்படி இயங்குது, என்னென்ன ஆட்டோமேட்டிக்கா இயங்குது. அது தண்ணி கொதிச்ச உடனே என்னன்னு தெரியும் தண்ணி கொதிச்சிருக்கேன்னு சொல்லி. தண்ணி சொல்லுமா அந்த நான் ஆ, சார் இந்த இதுல மறக்கக்கூடாது, நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஈருலோக சட்டம், பை மெட்டாலிக் ஸ்டிப்னு சொல்றது. சரியா? அப்ப 2 உலோகங்கள் இருக்கிறபடியா ஒரு உலோகம் கூட விரியும், இன்னொரு உலோகம் குறைய விரியும். அப்ப அது தக்கதா வளையும், வளையத்தக்கதா என்ன. அப்ப மின் தொடுப்பு வரும், பிறகு துண்டிக்கப்படும். மின் தொடுப்பு துண்டிப்பு, மின் தொடுப்பு துண்டிப்பு மாறி மாறி நடக்கிறபடியா அது குறிப்பிட்ட கீட்டு இரண்டு ஒண்ணு அதான் டிக் டிக்னு சத்தம் கேட்கும். சரியா? இதுதான் இப்ப நான் இதான் அமிழ்ப்பு வெப்பமா இருக்கு. இப்படி ஒன்று பார்த்து நீங்க இல்லை இருக்குல்ல அவங்க பழைய கால வீடுகள்ல இப்போ சில பேர் பாவிக்குது அமிழ்ப்பு வெப்பமா இருக்கு. தண்ணி ஓம் தண்ணி தண்ணிக்குள்ள அமிழ்த்தி வெப்பமாக்குறது, அப்ப அமிழ்ப்பு வெப்பமாக்கின்னு சொல்றது. இப்படி பார்த்து படிச்சாதான் ஞாபகத்தை நிற்கும். அப்ப இதுக்குள்ள நண்பா இதோட வரக்கூடிய கேள்விகளை எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப முதல் சொல்லி தந்த அந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் பாத்தீங்க, ஃப்ரிட்ஜ் பாருங்க, மற்றது அயன் பாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வேலை செய்யாது, ஆட்டோமேட்டிக்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட ஹீட் வேற நிற்கும், அப்புறம் டிக்கெண்ட் ஒரு சத்தம் கேட்கும். அந்த டிக்கெண்ட் சத்தம் கேட்கறது எல்லாம் என்னது, அந்த ஈர்லோ சட்டம் விரிகிறது, பிறகு சுருங்குறது. அப்ப அந்த டிக்கெண்ட் சத்தம் 2 பேர். அப்ப பை மெட்டாலிக் ஸ்டிப் அதே முருக்க காட்டினா நிக்க ஞாபகத்துல. இது சும்மா பாடமாக்கி படிக்காதுங்க தயவு செய்து. பை மெட்டாலிக் பாருங்க, அந்த சும்மா பை என்று அடிச்சோடனே எங்களை வருது. பை மெட்டாலிக் ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப் இந்த பாருங்க, இந்த பென்சன் பனர் வச்சுக்க, இந்த அவதான் சும்மா ஒரு தடி மாதிரி வச்சுக்க. அந்த படம் தெரியுதா, பெருசாக்கணுமா தெரியுதா. ஓ சார் தெரியுது. ரைட். அதெல்லாம் நான் அந்த பெருசாக்குறேன், பெருசாக்கினா இந்த இது வந்து சரி பரவாயில்ல, ஸ்கிப் பண்ண முடியுது. இல்ல
இதில் வந்து ரெண்டு பக்கமும் ரெண்டு உலோகம் இருக்கு. ஒரு பக்கம் ஒரு உலோகம், வேறு பக்கம் மற்ற உலோகம். ரெண்டுமே ஒரே உலோகம் வேண்டா பிரியோசனம் இல்லை தானே. அப்ப ரெண்டு பக்கம் வேண்டா என்ன செய்யும்? ஒன்று விரியும், ஒன்று சுருங்கும். ஒவ்வொரு சுருங்கவே இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விரிவு குணம் இருக்குது. அது. இப்ப இதை சீட் பண்ண போற பாரு. இப்ப நேரா இருக்கு, நேரா இருக்குது. இதை சீட் பண்ண போற. இது பென்சன் பர்னர் மாதிரி வெளிநாடுகள் இருக்க ஐடியா பாரு. ஒரு நெளிதல் இப்படி பாத்தீங்க. இப்படி நெளிய என்ன செய்யும்? ஒரு மின் இப்ப இப்படி நெளிஞ்சதுன்னா என்ன செய்யாது? மின் துண்டிக்கப்பட்டுரும். ஏன் அதுல கனெக்ஷன் இல்லாம போயிடும். அப்ப டிக்கன் ஒரு சத்தத்தோட நூந்து திருப்பி என்ன செய்யும்? அந்த சூடு குறைஞ்ச உடனே திருப்பி என்ன செய்யும்? பழைய நிலைமைக்கு நிமிர்ந்த உடனே என்ன செய்யும்? திருப்பி மின்னோட்டம் பாயும். அப்ப திருப்ப அது அந்த உபகரணம் இயங்கு நிலைக்கு வரும். பாத்தீங்களா? இதான் அந்த ஐடியா. அப்ப இப்படி விளங்கி படிச்சாதான் நீங்க என்ன செய்வீங்க? எக்ஸாம் செய்யறது மட்டும் இல்ல, வாழ்க்கைக்கு உங்களை பிரயோஜனமா இருக்கும். ஒரு பொருளை ஏன் பழுதா போகுது, ஏன் வேலை செய்யுது, அந்த விஷயங்கள் உங்களுக்கு விளங்கும். இலங்கையில தான் பிரச்சனை. எல்லா விஷயத்துக்கும் பிரச்சனை. இதை பழுதா போயணும்னு தூக்கி எறிஞ்சு போட்டுருவான். சரியா? ரைட். அப்ப பயோமெட்டாலிஸ்டிக் பிளாங்கெட்ஸ். சரி, ஓகே. அப்ப கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? ஓம் சார். ஆம் சார். சயின்ஸ்ல அப்படிதான் ஒரு மகிழ்ச்சி வேற உண்டாயிரு. ஒரு புது விஷயம் நாங்கள் இன்றைக்கு அறிஞ்சிருக்கிறோம். சரி, அன்றைக்கு ரெண்டாவது லிங்க் போட மாட்டேன். அன்றைக்கு எல்லாரும் எக்ஸாம் இருக்கக்கூடிய ரைட். இது பாடம் மற்ற வேற என்ன பார்க்க வேண்டியிருக்கு? வேற என்ன அந்த கேள்வியில வந்து சரிதானே? இதுல வந்தான் சார். இந்த ரைட். அப்ப சரிதானே? இப்ப கிளியர் உங்களுக்கு. அப்ப கன விஷயம் படிக்கிறதுல படிச்ச விஷயத்த கிளியரா படிச்சாச்சு. ஓகே. அப்ப நாங்கள் முன்ன சந்திப்போம். ஓகே, எக்ஸாம் தானே. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ, வெல்கம். தேங்க்யூ சார்.